என்னைக்கோ கேட்ட பாடல்கள், சின்ன வயசுல முணுமுணுத்த பாடல்கள், மறந்து போன பாடல்கள நினைவுபடுத்தி பார்க்கலாமா? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். This is season 5 episode 9 and இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் எஸ் ராஜேந்திரன் அண்ட் விஜயகுமாரி. இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா நிறைய படத்துல நடிச்சாங்க, தனித்தனியாவும் நிறைய படங்கள் நடிச்சாங்க. ஸோ இவங்க நடித்த படங்கள்ல இருந்து வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்விகளா அமைய போகுது. அண்ட் இந்த கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரியில தோன்றும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி டுவேட்ஸ், இவங்க இணைந்து நடித்த பாடல்கள். எஸ்எஸ்ஆர் சோலோ சாங்ஸ், அவர் தனியாக பாடிய பாடல்கள். விஜயகுமாரி சோலோ சாங்ஸ். விஜயகுமாரி ஃபீமேல் டுவேட்ஸ், வேற நடிகைகளோட இணைந்து அவங்க பாடிய பாடல்கள். எஸ்எஸ்ஆர் வித் அதர் ஹீரோயின்ஸ் அண்ட் விஜயகுமாரி வித் அதர் ஹீரோஸ். ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு கேட்டகரிஸா இருக்க போகுது. அண்ட் என்னடா இன்னைக்கு போர்டு வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட 4 கண்டஸ்டன்ஸ் இணையறாங்க. அதனால இன்னைக்கு போர்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேள்விகள் இருக்கு. நார்மலா 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின் இருக்கும். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கண்டஸ்டன்ட் இருக்கிறதுனால சில ஒரு கேட்டகரியிலையும் 100 அல்லது 200 அல்லது 300 ஒன்று அடிஷனல் கேள்வியாக இருக்க போகிறது. அவ்வளவுதான். மற்றபடி எப்பவும் போலதான் கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எந்த பாயிண்ட்ஸ்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். சரி, இப்ப இந்த 4 கண்டஸ்டன்ட் பார்க்கலாமா? டுடே வி ஹேவ் சித்ரா, குருமூர்த்தி, உமா அண்ட் வெங்கடேஷ். வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு பாட்டு. சோ நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் போவோம். முதல் கேள்வி இஸ் ஃபார் சித்ரா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். 2 இருக்கு இல்லையா? சிலதுல எல்லாம் ஒரு கேட்டகரி 100. நீங்க என்ன பாயிண்ட் எடுங்க. நான் முதல் கேள்வியை உங்களுக்கு கொடுக்குறேன், அடுத்தது வர உங்களுக்கு அடுத்த கேள்வி கொடுத்துப்பேன். ஸோ வாட் எவர் இஸ் தேர் ஐ வில் கிவ். நான் எஸ்எஸ்ஆர் விகே டுயட்ஸ் 100. ஸோ இது ஐ வில் கிவ் யூ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் தட். முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி பல்லவி வரி நான் கொடுக்குறேன், நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி: நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா. நினைத்தே வாடும் அமுதனிடையை பாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. எஸ், சூப்பர், கிளியரா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் அந்த பாடல். பெற்ற மகனை விற்ற அன்னை படத்துல வந்த பியூட்டிஃபுல் சாங். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில ஏஎம் ராஜா அண்ட் சுசீலாமா குரல்கள்ல மருதகாசி ஐயாவுடைய வரிகள்ல வந்த பாடல். பிரில்லியன்ட். 100 பாயிண்ட்ஸ் சித்ரா உங்களுக்கு. அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் குருமூர்த்தி சார். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ்எஸ்ஆர் விகே டுயட்ஸ் 200. உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். ஸோ கார்ட்டூன் க்ளூ உங்களுக்கு வரும், அதுல நீங்க பாட்டு சொல்லணும். உங்களுக்கான க்ளூ இதோ. கடைசியில இருக்கிறது மூன். அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, அதனால நான் அது கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது நிலா. வானத்தில் இருப்பது ஒரு நிலவு, இளமனதில் வருவது ஒரு நினைவு. எஸ், காஞ்சி தலைவன் படத்துல வந்த பாடல். எஸ், அதுதான். அந்த அழகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. தேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் சுசீலாமாவும் பாடியிருந்தாங்க. ஆலங்குடி சோமு அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ். ஓபன் யுவர் அக்கவுண்ட் சார். எக்ஸலென்ட். உமா, எனக்கு 300 எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி டுயட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் கலந்து வரப்போகுது. 300 பாயிண்ட்ஸ். ஒன்னு மாத்திரம் சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். சோ உங்களுக்கான பாடல்கள் இதோ. இரவும் பகலும் முன்னுருவம், அதில் இங்கும் அங்கும் முன்னுருவம், ஊருக்கு துணையாய் நான் இருக்க எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன், மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை, உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்ற மைவிழி கண்ணத்தில் நீ வார்த்தேன். தெரிஞ்சுதான் 2 பாடலும். ஞாயிறு என்பது கண்ணாக, அது அப்புறம்
சாரதா பாட்டு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? எஸ் எஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 பாடலுமே ரொம்ப பாப்புலர் சாங்ஸ் தான். அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க குழம்பாம. சோ ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக. என்ன பியூட்டிஃபுல் சாங். காக்கும் கரங்கள் படத்துல வந்தது 65ல. திரையிசை திலகம் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில TMSN சுசீலாமா பாடியிருக்காங்க. வாலி அவர்களுடைய வரிகள் இது. இன்னொரு பாடல் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால். இந்த பாடல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. சாரதா படத்துல வந்தது 1962ல வந்தது. இதுவும் கேவி மகாதேவன் அவர்கள் இசைதான். இபி ஸ்ரீனிவாசன் சுசீலாமாவும் பாடியிருந்தாங்க கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல. உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். சூப்பர். அடுத்த கேள்வி வெங்கடேஷ் சார் உங்களுது. ஓகே. SSR solo 200. SSR solo 200. ஓகே. இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ வந்து பாடல்ல இருந்து பிஜிஎம் ஒரு சின்ன பிட் ஒரு 4-5 செகண்ட் கேட்கும். அதுல இருந்து நீங்க பாட்டு சொல்லணும். ஸோ உங்களுக்கான பிஜிஎம் இதுதான், கவனமா கேளுங்க. கண்ணிலே கலைவண்ணம் கண்டான், திரு கண் பார்வை மறைந்தாலும் வாழும் வகை தந்தான், கண்ணிலே கலைவண்ணம் தந்தான். சூப்பர் சார். எஸ், அருமையான பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. பெண்ணொன்று ஆணொன்று செய்தான். என்ன வரிகள், என்ன ஒரு இசை. பியூட்டிஃபுல் சாங். குமுதம் படத்துல வந்தது 61ல. அகைன் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில சீர்காழியுடைய கணீர் குரல்ல வந்த பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய வைர வரிகள். ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணி நல்ல பாடியும் காமிச்சிங்க. 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ சார். சித்ரா உங்க கேள்வி நீங்க எடுக்கணும். என் பேர் சித்ரா வெங்கடேஷ். நான் பெங்களூர்ல இருக்கேன். I am an independent financial advisor doing all insurance, mutual funds, PMS, all financial இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஹாபீஸ் வந்து டிராயிங் அண்ட் மியூசிக் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்பவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது இப்போ சேரணும் அப்படின்னு. அதனால தான் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. SSR solo 200. உங்களுக்கு வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் தரேன். நீங்க இந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். ஒரு விழுத ரூபத்தில் இருக்கும். ஆழியில் எழுவதோ அலைகள், எண்ணத்தில் உதிப்பதோ ஆசைகள், இரண்டும் நம்மை ஆட்டி வைக்கும், வாழ்க்கையில் படகு போல ஆட வைக்கும். இது எந்த பாடல்? வாழ்க்கை என்னும் ஓடம். SSR சோலோ பாடல். SSR solo. SSR solo. ஆழியில் எழுவதோ அலைகள். அலை அலை. நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட் டு குருமூர்த்தி சார். உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நான் பாஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா? ஆசையே அலை மேலே, நாம் எல்லாம் அதன் மேலே. இந்த பாட்டு தாய் பிறந்தால் வழி பிறக்கும். அதேதான். ஓடும் போலே ஆடி வாழ்நாளிலே. அதே பாடல் தான். செம்ம பாட்டு இது. தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்துல வந்து 58ல கேவி மகாதேவன் அவர்கள் இசையில திருச்சி லோகநாதன் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். சோ உமா, நீங்க அவங்களுடைய பாயிண்ட எடுத்துட்டு இப்போ லீட்ல இருக்கீங்க. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க எடுக்கலாம் சார் உங்க கேள்வி. I am Gurumurthy from Bangalore. I am a retired person, sitting idle, just hearing music and hearing news. That's all. SSR with other heroines 100. SSR other heroines 100. இது வந்து ஒரு பிக்சர் பசில் அகைன். ஸோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ இதோ. என்ன செய்யறாங்க அத கவனிச்சு பாருங்க. கனவு கன்ற மாதிரி இருக்கு. கனவிலே இல்ல வரல. இல்ல சார். ஓகே, பாசிங் இட் சார். உமா மேம் உங்களுக்கு தெரியுமா? சிவகங்கை சிமலை கனவு கண்டேன் நான்,
கனவு கண்டேன் அந்த பாட்டு குமாரி கமலாவும் இவனை பாடுது. எஸ், குமாரி கமலாவுடன் நடித்த படம், கண்ணதாசன் அவர்களுடைய சொந்த தயாரிப்புல வந்த படம் இது. கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன். பியூட்டிஃபுல் சாங். முகாரி ராகத்துல அமைந்த பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில 59ல வந்த படம். டிஎஸ் பகவதி அப்படிங்களும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் தான். ஸோ நீங்க அவர்கிட்ட இந்த 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. பட் இது உங்களுக்கான நேரடி கேள்வி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் பென்ஷனர். நான் சென்னையில் தான் இருக்கேன். எப்போ வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் பழைய பாட்டு தான். தட் டூ எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் இது யூஎஸ்ல தான் கேட்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இதை கேட்கறதுக்கு. தேங்க்யூ பிரியா என்னை கூட்டத்துக்கு. இது எஸ்எஸ்ஆர் அதர் ஹீரோயின்ஸ் 200. ஓகே, இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியல, பிச்சு பிச்சு போட்டிருக்கோம். அதுல ஒன்று சேர்த்து நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான வார்த்தைகள் இதோ. சின்ன பொட்டுக்காரி சிங்காரக்கணி இல்ல, வட்ட வட்ட பாதை கட்டியா. முதல் வரியை நீங்க சொல்லாதான் பாயிண்ட். நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல தெரியல, சாரி. தெரியல. ஓகே, ஐ எம் பாசிங் இட் டு வெங்கடேஷ் சார். உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும், சிங்கார மொழி சொல்லும் பொண்ணு வேணும். கரெக்டான பாடல். எஸ், காட்டு ரோஜா படத்துல வந்தது இது. பத்மினி இவுடன் இணைந்து எஸ்எஸ்ஆர் நடிச்சிருந்தார் இந்த படத்துல. 63ல வந்த படம். கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் சுசிலாமாவும் பாடிருந்தாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் அவங்களோடது நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ இது உங்களுக்கான நேரடி கேள்வி. உங்க கேள்வி எடுக்கலாம் சார். என்னுடைய நேம் வெங்கடேஷ். I live in Adambakam, Chennai. I am a retired Indian Overseas Bank senior manager, retired in 2022. எனக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, சுஷீலா காம்பினேஷன்ல இளையராஜா மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அது தவிர ஐ எம் ஃபேனாட்டிக் ஆஃப் எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி கார்டியோ. விகே சோலோ 200. இது முதல் வரி என்ன? ஸோ பல்லவி வரிகள் இது வந்து சரண வரிகள். நீங்க முதல் வரியை சொல்லணும். நிலத்தை பார்த்தா பயிர் வைத்தேன், அதன் நிறத்தை பார்த்தா உயிர் வைத்தேன். இல்ல மேடம், இல்ல தெரியல. ஸ்ட்ரைக் ஆகல உங்களுக்கு. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு சித்ரா. உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், தெரியல. இல்ல. குருமூர்த்தி சார், உங்களுக்கு தெரியுமா? கண்ணிலே அன்பு இருந்தாளா? இல்ல. உமா, உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஓகே, சரி, நானே இதை ரிவீல் பண்றேன். இந்த பாட்டு கட்டாயம் கேட்டிருப்பீங்க எல்லாரும். பட் மேபி சட்டின் ஸ்ட்ரைக் ஆகல. சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவளே நீ வாழி. டீச்சர் அம்மா படத்துல இந்த 68ல வந்த படம். ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ மற்றும் விஜயகுமாரி நடிச்சிருந்தாங்க. லிட்டில் லேட்டர் இன் ஒரு கரியர் வந்த படம். இந்த டிஆர் பாப்பா அவர்கள் இசையில சுசீலாமா குரல்ல வந்த பாடல். கண்ணதாசன் அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. சித்ரா, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். விகே ஃபீமேல் டூயட்ஸ் 200. ஓகே, இது முகமும் குரலும். ஸோ நான் வந்து இந்த பாட்டில் நடிச்சவங்க அண்ட் பாடினவங்க குரல்களை சொல்றேன். நீங்க அதுல இருந்து பாட்டை சொல்லணும். உங்களுக்கான முகங்கள் விஜயகுமாரி மற்றும் புஷ்பலதா. இந்த காம்பினேஷன்ல நிறைய பாட்டு வந்திருக்கு. ஆனா இந்த வாய்ஸ் காம்பினேஷன்ல இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. பி லீலா மற்றும் சோழமங்கலம் ராஜலட்சுமி. இந்த காம்பினேஷன்ல வந்த பாடல் இது. கொஞ்சம் கிளாசிக்கலா இருக்கும் இந்த பாட்டு. உங்களுக்கு டான்ஸ் பாடல், கிளாசிக்கல் சாங். இல்லையா? தெரியல. ஓகே, ஐ எம் பாசிங் இட் டு குருமூர்த்தி சார். உங்களுக்கு தெரியுமா? பாட்டு தெரியல, ஆனா இது கண்டுபிடிச்சிட்டேன். பார்மகளை பார்ல வரும் டான்ஸ்.
பாட்டு நீங்க வரி சொல்லலாம், நான் எப்படி பாயிண்ட்ஸ் கொடுப்பேன்? இல்ல இல்ல நான் ஜஸ்ட் சொல்றேன், அவ்வளவுதான். வரி ஸ்ட்ரைக் ஆகல. அந்த உமா பாட்டு மேம் நல்லா உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியல, எனக்கு படம் தான் தெரியுது. படம் தான் தெரியுது, பாட்டு யாருக்கு ஞாபகம் இல்ல. சார் வெங்கடேஷ் சார் உங்களுக்கு தெரியுமா? சின்ன க்ளூ ஏதாவது கொடுங்க மேடம். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, படம் பேரே சொல்லிட்டாங்களே. இல்ல சார், யாருக்கும் இல்ல. நான் ரிவீல் பண்ணிடுறேன் நானே. இது நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க தான் இந்த பாடல். பார்மகளே பார் படத்துல வந்தது. வெட்கமாயிருக்குதடி தோழி இந்த வேலவர் செய்திடும் வேலை இல்லா வேலை, வெட்கமாயிருக்குதடி. கல்யாணி ராகத்துல அமைந்த பாடல் 1963 வந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி லீலா மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருந்தாங்க. சுத்தானந்த பாரதியார் அவருடைய வரிகள் இது. Question is for குருமூர்த்தி சார். உங்க கேள்வி எடுக்கலாம். SSR with other heroines 100. தமிழில் என்ன? சோ நான் பாடலுக்கான ஆங்கில மொழியாக்கம் தரேன். அந்த பல்லவி வரிகள் நீங்க தமிழ் மொழிபெயர்த்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி தான், ரொம்ப ஈஸி இது. What did you think when you saw me for the first time? I thought of you. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். அந்த பாட்டு தானே? Yes. பூம்புகார் படத்துல வந்த பாடல். எஸ். என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். 64ல வந்த படம். ஆர் சுதர்சனம் அவர்களோட இசையில டிஎம்எஸும் ஜானகி அம்மாவும் பாடியிருந்தாங்க இந்த பாடல. ராதா மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் SSR with other heroines 300. ஓகே, அதான் இருக்கு. சோ அது கலக்கல் பாடல். சோ 2 பாடல்கள் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வருது. நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல்கள் ஏதோ கேளுங்க. கண்ணருகே இமை இருந்தும் கனவு காண்பதேன், உள்ளத்தில் வீடு கட்டி உள்ளே ஓர் தொட்டில் கட்டி பிள்ளையினை போலே உன்னை தாலாட்டவா, வாய் மலர்ந்து சிரித்ததம்மா காதலன் கிளியே, கன்னத்தில் முத்தம் இட்டு கண்ணிரண்டில் கண்ணை வைத்து சின்ன பிள்ளை போலே நானும் வாலாட்டவா, இனி மயங்கும் இன்ப இரவினிலே வாலிப திருநாள். வாலிப திருநாள் பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேனது. அப்புறம் ஆலயமணி படத்துல இந்த பாட்டு. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா. எஸ் 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 2 பாடம் கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டுமே எஸ்எஸ்ஆர் அண்ட் சரோஜா தேவி அவங்களுடைய ஜோடியில வந்த பாடல்கள் தான். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன் மணப்பந்தல் படத்துல வந்தது 1961ல. விஸ்வநாதன் ராமமூர்த்தி சில பிபி ஸ்ரீனிவாசம் சுசிலாமாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொரு பாடல் ஆலயமணி படத்துல வந்தது. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைதான் இதுவும். சுசிலாமா சீர்காழி கோவிந்தராஜனுடன் இணைந்து பாடிய பாடல் இது. இதுவும் கண்ணதாசன் வரிகள் தான். 2 பாடலையும் சொல்லி அழகா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் வெங்கடேஷ் சார். உங்க கேள்வி எடுக்கலாம். SSR VK duets 100. மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரிகள்ல வல்லின எழுத்துக்கள் இருக்காது. அதை ஃபில் பண்ணி நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி கடைசி 2 லைன் பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். கச்சடத்த பற கிடையாது. ஞாபகம் வரலையா? இல்ல மேடம், இல்ல ஞாபகம் வரல. ஓகே, ஐ அம் பாசிங் இட். சித்ரா உங்களுக்கு தெரியுமா? முதல் 2 வரியில நிறைய எழுத்து இல்ல, ஆனா அப்ப அடுத்த 2 வரியில ஈஸியா இருக்கு. இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிட்டது. ஐ அம் பாசிங் இட். குருமூர்த்தி சார் உங்களுக்கு தெரியுமா? பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும். எஸ், அதுதான் அந்த மான் தேன் போல இதயத்தை எள்ளும்.
எஸ், அது பார்த்து ஈஸியா சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன் அந்த மானை பார்த்துட்டு. பட் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அவங்க 2 பேரும் கரெக்டா சொல்லிட்டீங்க சார். பூ போல பிறக்கும் நானும் ஒரு பெண் படத்துல வந்த பாடல் இது. 63ல வந்த படம். ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையில டிஎம்எஸ் உடன் சுசிலாமா இணைந்து பாடியது. பஞ்சோரணாச்சலம் அவருடைய வரிகள் இது. ஸோ குருமூர்த்தி நீங்க 100 பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்க. ஸோ 4th ரவுண்ட் உங்களுடைய கேள்வி சித்ரா நீங்க எடுக்கலாம். VK with other heroes 200. மீம். ஸோ உங்களுக்கு வந்து வடிவேலு வராரு உங்களுக்கு க்ளூ கொடுக்கறதுக்கு. ஓகே, இது ஷுட் பி ஃபேர்லி ஈஸி. உன் பொஞ்சாதி பேரு தங்கமா? ஓ சின்ன பூவா? கண்ணம்மாவா? எதுவும் இல்லையா? வேற என்ன சொல்வேன்னு என்னையே கேக்குறியா? ஓஹோ, போலீஸ்காரன் பொண்ணுன்னு பேரை சொல்ல பயப்படுறியோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும். அது வந்து அண்ணன் தங்க பாட்டு. அது வேற என்ன சொல்வேன்னு என்னையே கேக்குறியா அப்படிங்கிறாரு. என்ன பாட்டுல அந்த மாதிரி வரி வரும்? பொன் என்பேன் சிறு பூவென்பேன் காணும் கண் என்பேன் வேறு என்பேன். எஸ் எஸ், அதான் அந்த பாடல். போலீஸ்காரன் மகள் படத்துல வந்து ஒரு அருமையான பாட்டு. ஒன் ஆஃப் மை டாப் 10 ஃபேவரட்ஸ்ல இது டாப் 10ல இருக்கும் இந்த பாடல். அத்தனை பியூட்டிஃபுல் சாங் இது. 1962ல வந்த படம். விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில பிபிஎஸும் ஜானகி அம்மா 2 பேரும் பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க. அவருடைய பேஸ் வாய்ஸும் அவங்களுடைய அந்த ஹை பிச்சும் செமையா இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ பொன்னன் பேனை கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க. 200 more points for you. சார் உங்க கேள்வி அடுத்தது. VK female duets 200. மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். ஸோ இதுல வந்து முழுக்க வார்த்தையே இருக்காது. சில வார்த்தைகள் இருக்காது, சில வார்த்தைகள் இருக்கும். நீங்க ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணணும். உங்களுக்கான வரிகள். உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே. அவ்வளவுதான். டாக்குன்னு சொல்லிட்டீங்க. மலர் எனது 2 வார்த்தை போரியுமே இருந்தது இந்த பாட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. எஸ், கரெக்டான பாடல். பாதகாணிக்கை படத்துல வந்தது. உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே உனது நிலா விண்ணிலே எனது நிலா கண்ணிலே. பியூட்டிஃபுல் சாங். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில சுசீலாமாவும் எல்லாரும் ஈஸ்வரியும் காம்பினேஷன்ல வந்த பாடல் இது. கண்ணதாசன் அவருடைய வரிகள். So 200 more points for you, sir. And next question is for Uma. Ma'am, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். SSR solo 100. ஓகே, உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். சாமி இருக்கு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். வானம்பாடி படம். கரெக்டான பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. வானம்பாடி படத்துல வந்து ஒரு சோகமான பாடல். 1963ல வந்து கேவி மாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் அவருடைய குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ உங்களுக்கு 100 more points. And next question is for வெங்கடேஷ் சார். உங்க கேள்வி அடுத்தது. SSR solo 300. ஓகே, உங்களுக்கு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் திரையில ஜம்பிள்டா தோன்றும். கோத்து போட்டு பாட்ட சொல்லுங்க. நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய், மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே, நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். எஸ், சூப்பர் சாங் சார். ரொம்ப நல்லா பாடி காமிச்சிங்க. அருமையான பாடல். ரொம்ப ஒரு எமோஷனலான ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் இது. சாரதா படத்துல வந்தது. 62ல வந்த படம் இது. கேவி மாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 300 more points for you. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கேவி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. பேக் டு சித்ரா, உங்க கேள்வி. VK female duets 300. ஓகே,
கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஃபவுண்ட் த மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு 3 க்ளூ கிடைக்கும். முதல் க்ளூல நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ், நான் பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இப்போ நான் ரிவீல் பண்றேன். முகமும் குரலும். அகைன் இட்ஸ் விஜயகுமாரி புஷ்பலதா டுவெட் சாங் இன் த வாய்ஸஸ் ஆஃப் எல்ஆர் ஈஸ்வரி அண்ட் ஜமுனா ராணி. யூஸ்வலா எல்ஆர் ஈஸ்வரி அண்ட் சுசீலா அம்மா இருக்கும், இதுல டிஃபரெண்டா எல்ஆர் ஈஸ்வரி அண்ட் ஜமுனா ராணி குரல்கள்ல வந்த பாடல் இது. எந்த பாடல் தெரியலன்னா நான் இன்னொரு க்ளூ தரேன். இன்னொரு க்ளூ கொடுங்க மேடம். ஓகே, என்ன மேடம் சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னேன். அடுத்த க்ளூ, இது வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து. சோ திரை மேலே ராஜா ஊர்வலம், திருமண சீருடன் மங்கை அவனிடம், நடப்பதோ பொம்மை கல்யாணம், மணி ஓசையுடன் நடக்கும் திருமணம். படத்தோடைய பெயர் ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம். இல்ல, பொம்மை கல்யாணம் படத்தோடைய பெயருக்கும் இதுல ஒரு க்ளூ இருக்கு. இல்லனா நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இன்னொரு க்ளூ கொடுங்க. ஓகே, இது வந்து ஒரு ஆடியோ க்ளூ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிட் பாட்டு கேட்கும். ஐடியாவே இல்லையா? ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்கிறது. ஓகே, 3 க்ளூ கொடுத்தாச்சு. So I'm going to have to pass it. Now it goes to Venkatesh sir. உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல. இல்ல இல்ல. உமா மேம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. உங்களுக்கு தெரியலையா சார்? உங்களுக்கு தெரியுமா? சின்ன சின்ன கண்ணனு இல்ல. ராஜாவோட ஊர்ல அந்த கல்யாண்குமார் வந்து பொம்மை கல்யாணம் பண்ணுவாரு. அதுல பாட்டு கரெக்டா சீன்லாம் சொல்றீங்க, பாட்டு சொல்லுங்க. அதான் அந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சின்ன சின்ன ராஜாவுக்கு சொல்லுங்க சொல்லுங்க, பாட்டு கூட சொல்லுங்க. ஆனா வார்த்தை கரெக்டா வரலையே. வார்த்தை சரியா வரல. பொம்மை கல்யாணம்னு வரும். அது சின்ன சின்ன ராஜாவுக்கு இல்ல சார், நீங்க முதல் வார்த்தை சொல்ல கொடுக்க முடியாது பாயிண்ட். எனிவே ஐ வில் ரிவீல் தி ஆன்சர். சித்ரா இப்ப கை தூக்குறீங்க, இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. தங்க கட்டி ராஜாவுக்கு. ஆமா, பியூட்டிஃபுல் சாங். கட்டி தங்க ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம், மட்ட குதிரை மேலே ஏறி மாலை நேரம் ஊர்வலம். பியூட்டிஃபுல் சாங் இது. பிருந்தாவன சாரங்கா ராகத்துல போடப்பட்டிருந்த பாடல். மணி ஓசை அப்படிங்கிற படம் 1963 வந்தது. விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில ஜமுனா ராணி எல்ஆர் ஈஸ்வரியமும் இணைந்து ரொம்ப அழகான ஒரு பாடல். கண்ணதாசன் அவருடைய வரிகள். இதற்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் குருமூர்த்தி சார். உங்க கேள்வி எடுக்கலாம். விகே சோலோ 300. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து. சோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். இறைவனுக்கு இறைவன் நீ, புவியுள் உண்டோ அமைதி, நீ இல்லாத வெறும் அவதி, உன்னை மறந்து போகும் வண்ணம் நெஞ்சினில் இல்லையே எண்ணம். படத்துடைய பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு, பாடல் வரிகளுக்கும். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, இல்லாத இதயத்திலே பாட்டு நினைக்கிறேன். அதேதான் தெய்வத்தின் தெய்வம் அப்படிங்கறது படம். அதனாலதான் இறைவனுக்கு இறைவன் போட்டிருந்தேன். ஜி ராமநாதன் அவருடைய கடைசி இசையில வந்த கடைசி படம் இது. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. ரொம்ப அழகான பாடல். 1962 வந்த படம். ஜி ராமநாதன் இசையில சுசீலாமா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க சார். 300 பாயிண்ட்ஸ் for you. காயும் நிலாவானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. இந்த மாதிரி பாட்டுல இனிமே வராதா? இல்ல. அடுத்த கேள்வி உமா மேம், உங்கள்ட்ட கேள்வி எடுக்கலாம். VK with other heroes 300. ஓகே, உங்களுக்கானது முதல் வரி என்ன,
ஸோ பாடல் வரிகள் நான் நடுவுல இருந்து கொடுத்துருக்கேன், நீங்க முதல் வரி சொல்லணும். தேர் ஏறி வருவாய் என்று தெருவீதி வலம் வந்தார். பூந்தோட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாள், மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாய். எஸ் 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 அதேதான். இதுல சுசிலாமா ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. ஆமா, குங்குமம் படம் இது. குங்குமம் படத்துல வந்த பாடல். விஜயகுமாரி வந்து சிவாஜிக்கு ஜோடியா நடிச்ச ஒரே படம் நினைக்கிறேன். இதுல இந்த ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க சிவாஜிக்கு இணையா நடித்தது. ஆர் மேபி ஐம் ராங், ஐ டோன்ட் நோ. 1963 வந்த படம். கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம் சௌந்தரராஜனும் சுசிலாமாவும் பாடியது. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். வெங்கடேஷ் சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு. விகே வித் அதர் ஹீரோஸ் 300 ட்ரிவியா. சோ உங்களுக்கு பாடலை பத்திய ஒரு தகவலை நான் சொல்றேன், அதுல நீங்க பாட்டை சொல்லணும். இந்த பாடல் வந்து கண்ணீரும், அதாவது கண்ணீர் வந்து சந்தோஷத்திலயும் வரும் அழுகையிலயும் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்ன பாடல். ஆரூர் தாஸ் அவர்கள் இயக்கத்துல இந்த படம் தான் வந்து சரோஜா தேவி வந்து அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டு மறுபடியும் வந்த ஒரு கம்பேக் படம் இது. இந்த பாட்டுல நடித்தது வந்து ஜெமினி கணேசன் மற்றும் விஜயகுமாரி. இது எந்த பாடல்? பாடல் வரிகள் வந்து கண்ணீர் சிரிப்பிலும் வரும் அழுகையிலும் வரும் அப்படிங்கிற கருத்தை சொன்ன பாடல். கல்யாண பரிசு படம் இல்ல சார், அதுல எங்க சார் விஜயகுமாரிக்கும் ஜெமினிக்கும் வந்து டூயட் அண்ட் சரோஜாதேவிக்கு கம்பேக் இல்ல, அதுதான் அவங்களுக்கு லான்ச்சே, அவங்களுக்கு முதலீட்டு தனியா சோலோ ஹீரோயினா. மச் லேட்டர் வந்த படம் சார். ஓகே, இல்ல நேரம் ஆயிடுத்து உங்களுக்கு. ஸ்ட்ரைக்கால I am passing it to உமா. உங்களுக்கு தெரியுமா? கெஸ் தான். கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கா? இல்ல இல்ல இல்ல, அது ஜெமினி கணேசனே கிடையாதே. இல்ல சார், உங்களுக்கு தெரியுமா? சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும். எஸ், கரெக்டான பாடல். எஸ், அதுதான் அந்த பாடல். அதுதான் அந்த வார்த்தைகள்லயே நான் சொல்லியிருந்தேன். அதேதான் அந்த பாடலுடைய எழுத்தும் அதேதான். பெண் என்றால் பெண் அப்படிங்கிற படம் இது 1967 வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில டிஎம்எஸ் சுசிலாமா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா பாடியும் காமிச்சிங்க சார். ஸோ 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. லாஸ்ட் ரவுண்ட். சித்ரா, உங்க கேள்வி. விகே சோலோஸ் 300. ஓகே, கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் கலந்து கேட்க போது. நீங்க ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் உங்களுக்கான பாடல் இதோ. மெய்ப்பன் அவனே ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில், நெல்லிலே மணி இருக்கும், நெய்யிலே மனம் இருக்கும், மேரி மாதா தேவ மகனை காத்தது எப்படியோ, பெண்ணாக பிறந்து விட்டால் சொல்லாத நினைவிருக்கும். கல்லிலே கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். எஸ், ஒரு பாட்டு கரெக்ட். மேரி மாதா தேவ மகனை காத்தது எப்படியோ, தேவதூதன் நம்மை எல்லாம் காத்தது அப்படியே, இது ஆணின் பாடிய விளையாட்டு, பாடிய விளையாட்டு. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயோ ஐயோ, முதல் வரி வரலையே. தேவதூதன் நம்மை எல்லாம் காத்தது அப்படியே, இதான் முதல் வரி வரவே இல்லை. வர மாட்டேங்கிறது. சரி, உங்களுக்கு நான் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். இன்னொரு பாடல் வந்து அவருக்கு வெங்கடேஷ் சாருக்கு தெரியுமான்னு கேட்கலாம். சார், அவங்க மிஸ் பண்ண பாட்டு எதுவும் தெரியுமா? இல்ல இல்ல, உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது சார். கண்ணே பாப்பா கனிமுத்து பாப்பா. இல்ல, அந்த பாட்டு இல்ல.
படம் அதுதான், ஆனா பாட்டு அது இல்ல சார். உங்களுக்கு தெரியுமா? அவங்களே மாதிரிதான் எனக்கு அங்க மேரி மேரி கிறிஸ்மஸ் தான் வந்து வேற எதுவும் வர மேரி மாட்டேங்குது. மேரி கிறிஸ்மஸோட அப்படியே நிக்கிறது, அதுக்கப்புறம் வர சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகத்தில் சுவேதம். அந்த பாட்டு அவங்க கண்ணே பாப்பான்னு கண்டுபிடிச்சாங்க, ஆனா பாட்டை மாத்தி சொல்லிட்டாங்க. கண்ணே பாப்பா படத்துல வந்த பாட்டு 69ல வந்தது. மெல்லிசை மன்னர் இசையில சுசீலாமா குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். இன்னும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். இந்த பாட்டு 2 வெர்ஷன் உண்டு. டிஎம்எஸ் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு, இது வந்து சுசீலாமா வெர்ஷன். ஆனந்தி அப்படிங்கிற படத்துல வந்தது இது. மெல்லிசை மன்னர் இசையில சுசீலாமா குரல் தான் இதுவும். ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு பாட்டு சொன்னதால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் சித்ரா. அண்ட் அடுத்த கேள்வி குருமூர்த்தி சார், உங்களோட கேள்வி. விகே சோலோ தமிழில் என்ன? ஸோ உங்களுக்கு ஆங்கில மொழியாக்கத்துல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். நான் பவுன்சிங் மைண்ட் will also bounce. Untold stories it will tell. It will pinch the unpinched desires. Music will also win over the happy honey. Literal translation. ஒரு கடுமையான டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட் அது அப்படிதான் கொடுக்கும். கூகுள் டிரான்ஸ்லேஷன் அது. ஆமா. துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகளை சொல்லும், இல்லாத இதயத்தேனையும் அள்ளும். அந்த பாட்டு தானே? இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். கல்யாண பரிசு படத்துல 59ல ஏம் ராஜா அவர்கள் இசையில சிக்கி அம்மா ஒரு குரல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. 100 more points for you sir. And next question, உமா உங்க கேள்வி எடுக்கலாம். பிகே ஃபீமேல் டுயட்ஸ். ஃபீமேல் டுயட்ஸ் 100. இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு பிஜிஎம் கேட்கும், அதுல நீங்க பாட்டு சொல்லணும். தூது சொல்ல ஒரு தோழி, இல்ல பச்சை விளக்கப்படம். ரொம்ப டக்குன்னு அழகா அடிச்சிட்டீங்க. தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி, துள்ளும் காற்று வந்து மெல்ல சேலை தொடு சுகம் கண்டாயோ தலைவி. என்ன பாட்டு, என்ன பாட்டு. பச்சை விளக்கு படத்துல 64ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில சுசீலாமாவும் எல்லாரும் இசையமாவும் இணைந்து பாடியது கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ அனதர் விஜயகுமாரி புஷ்பலதா டுவெட் இது. ஐ திங்க் ஃபீமேல்ஸ்ல மேக்ஸிமம் டுவெட் 2 பேர் தான் பாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயகுமாரி புஷ்பலதா நிறைய படத்துல இவங்களுக்கு டுவெட் இருந்திருக்கு. லாஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் வெங்கடேஷ். விகே வித் அதர் ஹீரோஸ். இட்ஸ் a word cloud. ஸோ ஜம்பிள்டா வருது உங்களுக்கு தெரியல. ரொம்ப ஈஸி சார், டக்குன்னு சொல்லிடுங்க. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ணமேனி சிலையேவா, மனம் கொல்ல வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, ஓ கையோடு கொண்டு தோளோடு வேர்த்து கண்மூட வந்த கலையேவா. ரொம்ப பிடிக்குமா? நல்லா ஃபுல்லா அருமையா பாடுறீங்களே. இந்த பாட்டை பத்தி ரிசர்ச்சே பண்ணிட்டேன் நானு. அப்படியா? சூப்பர் பாட்டு சார். பாதகாணிக்கை படத்துல வந்து 62ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பிபிஎஸ்எம்எஸ் ஜானகியம்மா இணைந்து பாடியது கண்ணதாசன் அவருடைய வரிகள். உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஓகே, பியூட்டிஃபுல் சாங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப 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 அழகான பாடல்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் பிரமாதமா விளையாடுனீங்க. நிறைய பாடல்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. அதர் தென் few misses, everything was solved. Thank you so much. And the points we பார்த்தலாம். We have Chitra with 400 points. Gurumurthy with 1300, 1300 points. Uma madam is our big winner today, 1400 points. And Venkatesh with 800 points. Congratulations all of you. இதெல்லாம் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத பாடல்கள், ரொம்ப அழகான பாடல்கள் இன்னைக்கு பார்த்தோம். இதே போல இன்னும் நிறைய அழகான பாடல்களோட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல. நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி மில்லனியம் மெலடிஸ். 1995 இருந்து 2005 வரைக்கும் நடித்து கொண்டிருந்த ஹேண்ட்ஸம் ஹீரோஸோட அழகான பாடல்கள். Till then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.